வணக்கம். ஜோதிடத்தை பற்றி இன்றைக்கு பார்க்கலாம். நமக்கு லக்னம் விருச்சிக லக்னம்னு வச்சுக்கோங்க. விருச்சிக லக்னமாக இருந்தால் 1, 2, 3, 4, 5, 6 6ஆம் இடம் மேஷராசியாக அமையும். அதில் 6ஆம் இடத்துக்கு பொதுவான பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு பேர். இதன் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கலாம்? 6ஆம் இடத்து மூலியமானா கடன், நோய், வழக்கு, உணவு தொழில், அதாவது ஹோட்டல் தொழில், வளர்ப்பு பிராணிகள், உடல் உழைப்பு, வேலையாட்கள், மாத வருமானம், வாயு கோளாறு, இடுப்பு வலி, பேராசை, தற்பெருமை, மற்றவர்கள் பொருளை அபகரித்தல், கல்லீரல், தற்காலிக பணவரவு, எதிரிகள் அதிகரித்தல், ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்கள், இதை பார்க்க பொதுவாக ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு பேர். இதில் நம்ம விருச்சிக லக்னமாகி 6ஆம் இடம் விருச்சிக லக்னம்னா அவங்களுக்கு 6ஆம் இடம் மேஷராசி வரும். அப்போது இருதயம், கைகள், தோள்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். அடுத்து தனுசு ராசினா அவங்களுக்கு ரிஷபம் 6ஆம் இடமாக வரும். அப்போது தொண்டை, அடிவயிற்று கோளாறுகள், பிறப்புறுப்பு சம்பந்தமான கோளாறுகள் ஏற்படும். மகர ராசின்னு வச்சுக்கோங்க, மிதுனம் 6ஆம் இடமாக வரும். அப்போ கைகள், தோள்கள், மார்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்படும். கும்ப லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா கடகராசி 6ஆம் இடமாக வரும். அப்போ அவங்களுக்கு இருதயம், முகம், தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். மீன லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 1, 2, 3, 4, 5, 6 6ஆம் இடம் சிம்மம் அமையும். அவங்களுக்கு வயிறு, தலை, இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். மேஷ லக்னத்துக்கு 6ஆம் இடமாக பார்த்திங்கன்னா கன்னிராசி வரும். அப்போது அவங்களுக்கு இடுப்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும். இடுப்பு சார்ந்த பிரச்சனைகள் மேஷ லக்னக்காரர்களுக்கு வரும். அதே போல் வயிற்று கோளாறுகளும் வரும். அதுக்கடுத்து ரிஷபம் லக்னமாக அமைந்தால் அவங்களுக்கு துலாம் 6ஆம் இடமாக அமையும். 1, 2, 3, 4, 5 6ஆம் இடமாக அமையும். அவர்களுக்கு நாபி, அதாவது தொப்புள், அடிவயிற்று கோளாறுகள், பிறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். சப்போஸ் மிதுனம் லக்னமாக அமையுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 6ஆம் இடம் விருச்சிக ராசியாக வரும். விருச்சிக ராசி 6ஆம் இடமாக வந்தால் என்ன ஆகுன்னா, பிறப்புறுப்புகள் சார்ந்த பிரச்சனை, அதாவது கழிவுகளை வெளியேற்றக்கூடிய உறுப்புகள் பாதிக்கும். கைகள், தோள்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். கடக லக்னம் அமைந்தால் 1, 2, 3, 4, 5, 6 6ஆம் இடம் தனுசா வரும். அவங்களுக்கு தொடைகள், வயிறு, உடல், தோல் பாகம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். அடுத்து சிம்ம லக்னம்னு வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6 6ஆம் இடமாக வந்தால் உங்களுக்கு மகரம் வரும். சிம்ம லக்னத்துக்கு அவங்களுக்கு முழங்கால்கள், தொடை, கால் பகுதிகள் பிரச்சனை ஏற்படும். கன்னி லக்னமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6 6ஆம் இடம் கணுக்கால்கள், கும்பராசி வரும். கணுக்கால்கள், தொடை, கால், பாதம் இது சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். அதே போல் துலாம் லக்னமாக அமையுதுன்னு வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6 6ஆம் இடம் மீனம் வரும். பாதங்கள், வயிறு, உடல், தோல் பாகம் இந்த பிரச்சனைகள் ஏற்படும். இதுவெல்லாம் பொதுவான ஒரு கண்டென்ட். இதை வச்சு அவங்களுக்கு அந்த நோய்களுக்கான பரிகாரங்களை தேடிக்கொள்ளலாம். இதே போல் நிறைய சிறு சிறு விஷயங்களை சொல்கிறோம். அதை பார்த்து நீங்கள் பயனடையலாம். நம்ம சர்வேஸ்வர சிவன் பீடத்திலே ஒவ்வொரு மாதத்திலும் பௌர்ணமி, அமாவாசையில் சர்வேஸ்வர மகாயாகம் மாலை 3 மணி முதல் 6 மணி வரை நடைபெறுகிறது. இதில் அனைவரும் கலந்து கொண்டு பயனடைய வேண்டும். மேலும் சந்தேகங்கள் இருந்தாலும் 9943399889 அப்படின்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதுவும் இல்லாமல் எங்களுடைய சேனல்ஸு ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கிறோம். அது எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் போடணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம்.